Let us continue solutions. In the solutions நம்ம பார்த்தது என்னன்னா elevation of boiling point பத்தி பார்த்தோம். இந்த elevation of boiling pointல ஃபார்முலா எடுத்துக்கணும். என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா delta TB is equal to KB into M இப்படி எடுத்துக்கணும். இப்போ KB-க்கான யூனிட் என்னன்னு பார்க்கலாம். டெல்டா டிபி என்றது எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், அதாவது ரைஸ் இன் பாயிலிங் பாயிண்ட். இதுக்கு யூனிட் என்னன்னா கெல்வின், நமக்கு தேவை கேபி. எம்ன்றது மொலாலிட்டி. இந்த மொலாலிட்டிக்கு என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா மோல் பர் கிலோகிராம். மோல் பர் கிலோகிராம். அப்போ கேபிக்கான யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிக்கு என்ன யூனிட் வரும்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் கிலோகிராம் பர் மோல். இந்த கெல்வின் இந்த கிலோகிராம் இந்த பக்கம் வந்துடும் பர் மோல். அப்போ யூனிட் ஆஃப் கேபி, கேபிக்கு என்ன யூனிட் வருதுன்னா கெல்வின் கிலோகிராம் பர் மோல். இதுதான் கேபிக்கான யூனிட்டா நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த கேபி எப்படி டிஃபைன் பண்றது? இந்த கேபிக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்னா எம் மோலார் மாஸ் ஆர் யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், TB naught boiling point of pure solvent square by delta H vaporization. delta H vaporization இப்படி சொல்றோம். இந்த KB எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. KB is equal to M molar mass, R வந்து universal gas constant, TB naught boiling point of pure solvent, delta H vaporization, enthalpy of vaporization. இங்க டெஃபினிஷனை சொல்லியிருக்கோம். இங்க இப்ப யூனிட்ஸ் எல்லாம் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றது பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்ன இங்க மோலார் மாஸ்னா யாருடைய மோலார் மாஸ்? என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன்னா யார் வேப்பரைசேஷன், எது வேப்பரைசேஷன் எடுத்துன்னு போறது? TB நாட்ன்றது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் சொல்லிருக்கோம். ஏன் பியூர் சால்வெண்ட் சொன்னோம் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணுது என்ன பாத்தீங்கன்னாக்கா இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எதை ஒபே பண்ணும்? ரவுல்ஸ் லா ஒபே பண்ணும். ரவுல்ஸ் லா ஒபே பண்ணனும்னா சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? volatile solvent நான் volatile solute தான் இருக்கணும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாவே சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? volatile solvent நான் volatile solute தான் இருக்கணும். அப்போ இந்த KB என்ற கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணணும்? சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணுமா, சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுமா, இல்ல சொல்யூஷனை டிபெண்ட் பண்ணுமா பார்க்கும்போது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா என்ன சொன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா அது ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணணும், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணணும், நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா சால்வெண்ட்டை பொறுத்து தான் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ இந்த KB எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது என்று சொல்றோம். அப்படின்னா KB டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்றோம். இந்த KB எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாவே சால்வெண்ட்டினுடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணோம், சொல்யூட்டினுடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ KB எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது. அப்போ இந்த Mன்றது என்னன்னா மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இந்த Mன்றது மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். Rன்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தெரியும். அப்ப TB நாட் ஏன் இங்க எழுதணும்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் இங்க எழுதணும். ஏன்னா KB வந்து சால்வெண்ட்டினுடைய நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணுது. KB வந்து எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா சால்வெண்ட்டினுடைய நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணுது. அதனால TB நாட்ன்றது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் என்று சொல்றோம். டெல்டா H வேப்பரைசேஷன்னா என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் சால்வெண்ட் என்று சொல்றோம். டெல்டா H வேப்பரைசேஷன்னா
enthalpy of vaporization of solvent ட்டு நம்ம சொல்றோம். அப்போ Kb எதை டிபெண்ட் பண்ணுது? நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணுது, நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணல, நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுது. சால்வெண்ட் மாறிச்சுன்னா Kb மாறும். அப்படின்னா Kb மாறுதுன்னா டெல்டா டிபி மாறும். அப்போ டெல்டா டிபி எதை பொறுத்து இருக்குது? சால்வெண்ட்டை பொறுத்து இருக்குது. அப்போ Kb எதை டிபெண்ட் பண்ணணும்? நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணணும் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ Kbனாவே நல்லா கவனம் வச்சுக்கோங்க, நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் அதை டிபெண்ட் பண்ணும். இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அது நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணும், நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணாது. சரி, அதனால mன்றது மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட், Tb0ன்றது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட், டெல்டா H வேப்பரைசேஷன்னா என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் பியூர் சால்வெண்ட். இப்படி சொல்லணும். ஓகே, இப்போ Kbக்கான யூனிட் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ Kbக்கான யூனிட் நமக்கு வேணும், Kbக்கான யூனிட் வேணும், அதனால மற்ற யூனிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து மோலார் மாஸ், மோலார் மாஸ்க்கான SI யூனிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. SI யூனிட் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, மோல் பர் கிலோகிராம். SI யூனிட் வந்து மோல் பர் கிலோகிராம். ஜென்ரலா நம்ம என்ன பார்ப்போம்னா கிராம் மாலிகுலர் மாஸ் பார்ப்போம். கிராம் மாலிகுலர் மாஸ்னுடைய யூனிட் என்னன்னு சொல்லுவோம்னா கிராம் பர் மோல்னு சொல்லுவோம். அப்போ வந்து இங்க சேஞ்ச் பண்ணணும். அப்போ கிராம் மாலிகுலர் மாஸ்க்கு என்ன யூனிட்னா கிராம் பர் மோல். இங்க கிராம் மாலிகுலர் மாஸ் தான் மோலார் மாஸ் என்று சொல்லுவோம். மோலார் மாஸ்க்கு என்ன யூனிட்னா கிராம் பர் மோல். SI யூனிட்னா கிலோகிராம் பர் மோல்னு சொல்லுவோம், கிலோகிராம் பர் மோல். அப்போ இந்த மோலார் மாஸ்க்கு SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம், இதுக்கு பதிலா கிலோகிராம் போட்டுக்கோங்க, கிலோகிராம் பர் மோல் என்று சொல்றோம். ஆறுக்கான இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்கான SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் SI யூனிட் ஜூல் பர் கெல்வின் பர் மோல். இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்க்கு SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல் பர் கெல்வின் பர் மோல். Tb0 பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட், இதுக்கான யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். கெல்வின். இந்த Tb0 என்னன்னு சொல்லணும்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட், இதுக்கான யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். இங்க ஸ்கொயர் போட்டதுனால இங்க ஸ்கொயர் போட்டு. அடுத்து இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் எப்படி டிஃபைன் பண்ணனா 1 mole of liquid வேப்பரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ல தேவைப்படுதோ அதுதான் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் என்று சொல்லுவோம். ஜூல் பர் மோலை SI யூனிட் என்று சொல்லுவோம். சோ ஜூல் பர் மோலை என்னன்னு சொல்றோம்னா SI யூனிட்ல நம்ம சொல்றோம் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணிடுங்க, பர் மோலை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேன்சல் பண்ணலன்னா ஜூலை கேன்சல் பண்ணிடலாம், பர் கெல்வின் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, கெல்வின் இருக்குது, கிலோகிராம் இருக்குது, பர் மோல் இருக்குது. அப்போ கெல்வின் இருக்குது, கிலோகிராம் இருக்குது, பர் மோல் இருக்குது. இதுதான் யாருக்கு யூனிட்னா Kbக்கான யூனிட். இந்த இடத்துல நார்மலா நம்ம எங்க சில்லி மிஸ்டேக் பண்ணுவோம்னா இந்த Kbக்கான ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தெரியாது. mRTb0² by delta H vaporization, இதை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். mன்னா மோலார் மாஸ், மோலார் மாஸ்னா கிராம் மாலிகுலர் மாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்னா சுகர் எடுத்துக்கலாம். சுகருக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா C12H22O11, இதுக்கு மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 342 வரும். அப்போ மோலார் மாஸ்னா என்ன சொல்லுவோம் 342 கிராம் பர் மோல். இப்படிதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம், 342 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஆனா SI யூனிட்னு பார்க்கும்போது எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், கிலோகிராம்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ இந்த கிராம கிலோகிராமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இது போல 342 × 10⁻³ கிலோகிராம் பண்ணணும், அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த மோலார் மாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க, கிலோகிராம் பர் மோல்ல எழுதணும். அப்போ 10⁻³ இன்க்ளூட் பண்ணணும் என்றதை கவனிச்சுக்கணும். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம ஆர்டினரியா சப்ஸ்டிட்யூட் பண்றோமா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் SI யூனிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றதுன்னா 10⁻³ இருக்கணும்ன்றது கவனிச்சுக்கணும். இல்ல அப்படியே கிராம் பர் மோல்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். கிராம் பர் மோல் ஜென்ரலா கிராம் பர் மோல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்றீங்கன்னா 1000 டிவைட் பண்ணிக்கணும். இப்படி 1000 டிவைட் பண்ணிக்கணும்.
1000 டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை வந்து கிராம் பர் மோல்லே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஜென்ரலா கிராம் மாலிகுலர் மாஸ் கிராம் பர் மோல்ல தான் நம்ம சொல்லுவோம். அந்த கிராம் பர் மோல்லே கூட நீங்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்போ 1000 டினாமினேட்டர்ல எழுதிருந்தா, இல்லைன்னா கவனம் வச்சுக்கோங்க கிலோகிராம் பர் மோல்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்ட்டு கவனம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கேபிக்கான இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கேபி வந்து நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சால்வெண்ட் வாட்டரா இருந்தா கேபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.52 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். சால்வெண்ட் வாட்டரா இருந்தா கேபி வந்து 0.52 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். சால்வெண்ட் பென்சீனா இருந்தா கேபி எவ்வளவுனா 2.53 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். 2.53 கெல்வின் கிலோகிராம் பர் மோல் அப்படி சொல்லுங்க. சால்வெண்ட் வாட்டரா இருந்தா கேபி வந்து 0.52 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். பென்சீனா இருந்தா 2.53 கெல்வின் கிலோகிராம் பர் மோல் இப்படி சொல்றோம் கேபி வேல்யூ. அப்போ கேபி வந்து நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுதா இல்லையா? எஸ். சரி, நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணலன்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன மீன்? இப்போ என்ன பண்ணலாம்னா 1 மோலால் யூரியா சொல்யூஷன் எடுத்துக்கலாம். 1 மோலால் யூரியா சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அதாவது 1 மோலால் யூரியா சொல்யூஷன்னா இதனுடைய மீனிங் என்னன்னா 1 மோல் ஆஃப் யூரியா பிளஸ் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர். இதுதான் 1 மோல் ஆஃப் யூரியா சொல்யூஷன். இப்போ 1 மோலால் குளுக்கோஸ் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இதனுடைய மீனிங் என்னன்னா 1 மோல் ஆஃப் குளுக்கோஸ் பிளஸ் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர். இதுதான் 1 மோலால் குளுக்கோஸ் சொல்யூஷன். இங்க TB0 பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் இங்கேயும் TB0 பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் சேமா இருக்கும். ஏன்னா சால்வெண்ட் வந்து வாட்டர், இங்கே சால்வெண்ட் வாட்டர். இங்க பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனும் இங்க பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனும் எப்படி இருக்குன்னா கண்டிப்பா சேமா தான் இருக்கு. ஏன்னா elevation of boiling point does not depend on nature of solute. nature of solute depend பண்ணல. அதனால பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் இங்கேயும் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் இங்கேயும் சேமா இருக்கும். சொல்யூட் வேணா டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் வந்து சேமா இருக்கும். அப்போ இங்க டெல்டா டிபியும் இங்க டெல்டா டிபியும் எப்படி இருக்குன்னா சேமா தான் இருக்கும். அப்படின்னா டெல்டா டிபி என்ற காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணல என்றது நல்லா தெரியும். ஆனா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் என்ன பண்ணும்? டிபெண்ட் பண்ணும். நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணாது. நீங்க எந்த சொல்யூட் வேணாலும் எடுத்துக்கோங்க, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா சேமா. ஓகேங்களா? சரி, அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் சொல்யூட் என்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு போறோம். இப்போ நெக்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்றதுக்கு கிட்ட போறோம். இதுக்கு என்ன யூனிட் கொடுக்குறோம்னா என்ன சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் டெல்டா டிஎஃப் என்று சொல்றோம். டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். சரி, ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கலாம். ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். எந்த டெம்பரேச்சர்ல சாலிடினுடைய வேப்பர் பிரஷரும் லிக்விடினுடைய வேப்பர் பிரஷரும் ஈக்குவலா இருக்குதோ அந்த டெம்பரேச்சரை ஃப்ரீசிங் பாயிண்ட் என்று சொல்றோம். இது யாருக்குன்னா பியூர் சால்வெண்ட். சோ அப்படின்னா இந்த சாலிட் என்றது யாருன்னா பியூர் சால்வெண்ட், சாலிட் பியூர் சால்வெண்ட். லிக்விட் என்றது யாருன்னா பியூர் சால்வெண்ட். லிக்விட் என்றது பியூர் சால்வெண்ட். சாலிட் என்றது பியூர் சால்வெண்ட், லிக்விட் என்றது பியூர் சால்வெண்ட். இதனுடைய வேப்பர் பிரஷரும் இதனுடைய வேப்பர் பிரஷரும் எப்போ எந்த டெம்பரேச்சர்ல ஈக்குவலா இருக்குதோ அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம என்ன சொல்றோம்?
freezing point of pure solvent என்று சொல்றோம். அதாவது பாயிலிங் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷனும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷனும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குதா? அங்க எப்படி நம்ம ரிலேட் பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் பிரஷரோட ரிலேட் பண்ணுவோம். பாயிலிங் பாயிண்ட், இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் என்ன செய்வோம்? லிக்விடினுடைய வேப்பர் பிரஷர் எந்த டெம்பரேச்சர்ல எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்குதோ அதை தான் பாயிலிங் பாயிண்ட் என்று சொல்லுவோம். ஆனா ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி சொல்றோம்? எந்த டெம்பரேச்சர்ல பியூர் சால்வெண்ட்டினுடைய, அதாவது லிக்விட் பியூர் சால்வெண்ட்டினுடைய வேப்பர் பிரஷரும் சாலிட் பியூர் சால்வெண்ட்டினுடைய வேப்பர் பிரஷரும் ஈக்குவலா இருக்குதோ அந்த டெம்பரேச்சர் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்று சொல்றோம். யாருக்கு? பியூர் சால்வெண்ட். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சொல்யூஷனுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கான டெஃபினிஷன். சொல்யூஷனாவே நல்லா கவனம் வச்சுக்கோங்க. volatile solvent, நான் volatile solute இதுதான் இருக்கணும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் முடியிற வரைக்கும். சரி, இப்போ இந்த சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷரை நான் எடுத்துக்கிறேன். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அடுத்து வேப்பர் பிரஷர் ஆஃப் இந்த சாலிட் பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த சாலிட் பியூர் சால்வெண்ட் வேப்பர் பிரஷர் எடுத்துக்கிறேன். எந்த டெம்பரேச்சர்ல இந்த சாலிட் பியூர் சால்வெண்ட் வேப்பர் பிரஷரோ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனோ ஈக்குவலா இருக்குதோ அந்த டெம்பரேச்சர் தான் சொல்யூஷனுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட். சொல்யூஷனுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் என்று சொல்லணும். அப்போ பியூர் சால்வெண்ட்டுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. எப்படி டிஃபரன்ஸ்னா யாரோட ரிலேட் பண்றோம்னா சாலிட் பியூர் சால்வெண்ட்டினுடைய வேப்பர் பிரஷரோட ரிலேட் பண்றோம். பாயிலிங் பாயிண்ட்டுக்கு யாரோட ரிலேட் பண்ணணும்? எக்ஸ்டர்னல் பிரஷரோட ரிலேட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்போ பாயிலிங் பாயிண்ட் வேணும்னா எக்ஸ்டர்னல் பிரஷரோட ரிலேட் பண்ணுங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் வேணும்னா சாலிட் பியூர் சால்வெண்ட்டினுடைய வேப்பர் பிரஷரோட ரிலேட் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? அப்போ பாயிலிங் பாயிண்ட் யாரோட ரிலேட் பண்ண போறீங்க? எக்ஸ்டர்னல் பிரஷரோட. ஃப்ரீசிங் பாயிண்ட் யாரோட ரிலேட் பண்ணோம்? சாலிட் பியூர் சால்வெண்ட்டினுடைய வேப்பர் பிரஷரோட ரிலேட் பண்ணணும் என்று புரியுது. சரி, ஓகே. இப்போ இந்த கிராஃபிக்கலா இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இந்த கிராஃபிக்கலா இப்போ இந்த ஆக்சிஸ்ல என்ன பண்ணலாம்னா வேப்பர் பிரஷரை எடுத்துக்கலாம். வேப்பர் பிரஷரை இந்த ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப இந்த ஆக்சிஸ்ல என்ன பண்ணலாம்னா டெம்பரேச்சரை எடுத்துக்கலாம். சோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்னா டெம்பரேச்சரை எடுத்தாச்சு. சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லிக்விட் சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். லிக்விட் சால்வெண்ட்டுடைய வேப்பர் பிரஷர் வெர்சஸ் டெம்பரேச்சர் கர்வை பார்க்குறேன். இப்படி யாருக்குன்னா லிக்விட் சால்வெண்ட்டுக்கு எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் கொடுத்துருக்கோம். இது வந்து லிக்விட் சால்வெண்ட்டுக்கான வேப்பர் பிரஷர் வெர்சஸ் டெம்பரேச்சர் கர்வ். இப்போ சாலிட் சால்வெண்ட்டுக்கான வேப்பர் பிரஷர் கர்வை பார்க்க போறோம். டெம்பரேச்சர் வேப்பர் பிரஷர் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா சாலிட் சால்வெண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாலிட் சால்வெண்ட்டுக்கு இப்படி வருது. சோ இப்போ சாலிட் சால்வெண்ட்டுக்கு வேப்பர் பிரஷர் கர்வை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா சாலிட் சால்வெண்ட்டுடைய வேப்பர் பிரஷர் எப்படி எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகுது பாருங்க. டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா லிக்விட் சால்வெண்ட்டுடைய வேப்பர் பிரஷர் எப்படி ரைஸ் ஆகுது பாருங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா இருக்குது. எங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா வேப்பர் பிரஷர் அதிகமா ரைஸ் ஆகுது பாருங்க. சாலிட்ல, லிக்விட்ல கம்மியா இருக்கும், கேஸ்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரி, இப்போ
நமக்கு தேவை என்னன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டெம்பரேச்சர்ல பியூர் சால்வெண்ட் சாலிடுக்கான வேப்பர் பிரஷர் எவ்வளவு பாருங்க. இந்த டெம்பரேச்சர்ல சாலிட் பியூர் சால்வெண்ட் வேப்பர் பிரஷர் இது. இந்த டெம்பரேச்சர்ல லிக்விட் பியூர் சால்வெண்ட் வேப்பர் பிரஷர் இது. அப்படின்னா இந்த டெம்பரேச்சர்ல சாலிட் சால்வெண்ட் வேப்பர் பிரஷரும் லிக்விட் சால்வெண்ட் வேப்பர் பிரஷரும் சேமா இருக்கிறனால இந்த டெம்பரேச்சரை என்னன்னு சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அந்த டெம்பரேச்சருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் சொல்லலாமா? சரி, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் சொல்லியாச்சு. இப்போ இந்த லிக்விட் சால்வெண்ட்ல கொஞ்சம் நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். என்ன வரும்? சொல்யூஷன் கிடைக்கும். அதனுடைய வேப்பர் பிரஷர் இதை விட கம்மியா இருக்கும். சரி, இந்த சொல்யூஷனுக்கான வேப்பர் பிரஷரை வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்ல கிராஃப் வரையலாம். இப்படி ஒரு திங் பார்க்கலாம். சரி, இப்ப சொல்யூஷனுக்கான கிராஃபை நம்ம வரைஞ்சோம். சொல்யூஷனுக்கான கிராஃப். இப்போ இந்த சொல்யூஷனுக்கு சர்டைன் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதை C1 எடுத்துக்கணும். இப்ப சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு இங்க தெரிஞ்சிருக்கு. இந்த சொல்யூஷனுக்கு நம்ம இப்ப என்ன சொல்லணும்னா ஃப்ரீசிங் பாயிண்ட சொல்லணும். இப்ப இந்த டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர்ல இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கணும். இந்த டெம்பரேச்சர்ல சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் இவ்வளவு, பியூர் சால்வெண்ட் சாலிடுக்கான வேப்பர் பிரஷர் இவ்வளவு. அப்போ இந்த டெம்பரேச்சர்ல சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷரும் பியூர் சால்வெண்ட் சாலிடுடைய வேப்பர் பிரஷரும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லலாம்? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்று சொல்லலாம். இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் உடைய மேக்னிட்யூட பாருங்க, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் உடைய மேக்னிட்யூட பாருங்க. யாருக்கு கம்மியா இருக்குது? சொல்யூஷனுக்கு கம்மியா இருக்கு. அப்போ பியூர் சால்வெண்ட்ல நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணா ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதா? அதனாலதான் என்னன்னு சொல்றோம்? டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் டெல்டா டிஎஃப் என்று சொல்றோம். டிப்ரெஷன் அதாவது டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. சரி, இப்போ இந்த டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த டெல்டா டிஎஃப் எவ்வளவு அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா இதுதான் டெல்டா டிஎஃப் என்று சொல்றோம். இந்த டிஃபரன்ஸை டெல்டா டிஎஃப் என்று சொல்றோம். இந்த டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணணும்? டிஎஃப் நாட் மைனஸ் டிஎஃப் அப்படி எடுத்துக்கணும். சரியா? இப்போ டிஎஃப் நாட்ன்றது என்ன? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட். டிஎஃப் என்றது என்ன? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். அப்போ டிஎஃப் நாட் மைனஸ் டிஎஃப் என்னன்னு சொல்றேன்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்று சொல்றோம். So depression in freezing point TF naught minus TF అంటే இங்க சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இந்த டெல்டா TF காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்ல வரணும். டெல்டா TF வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி అంటే எப்படி சொல்றது అంటే நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன்ல இன்னும் கொஞ்சம் நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணுங்க. இந்த சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் என்னன்னா டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணினே வந்தீங்கன்னா இந்த வேப்பர் பிரஷர் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போனென்ஷியலா இப்படி டிக்ரீஸ் ஆகினே வருது. எக்ஸ்போனென்ஷியலா இப்படி டிக்ரீஸ் ஆகினே வருது. இப்போ இது வந்து
இந்த சொல்யூஷன் வந்து என்னன்னு சொல்லணும்னா இந்த சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் C2 எடுத்துக்கலாம். இந்த கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டெம்பரேச்சர்ல இந்த சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷரும் சாலிட் சால்வெண்ட்னுடைய வேப்பர் பிரஷரும் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லணும்னா இந்த C2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்று சொல்லணும். இந்த டெம்பரேச்சரை C1 கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்று சொல்லணும். அப்போ நான் volatile solute ஆட் பண்ணினே போனீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது? கூடினே போகுது. கான்சன்ட்ரேஷன் கூட கூட சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகினே போகுது. இப்ப சொல்லுங்க, இந்த ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ் இருக்கும். ஆட்டோமொபைல்ஸ்ல அந்த ரேடியேட்டர் வந்து ரேடியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப சூடாயிடுச்சுன்னா வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. அது அது வந்து ஒரு பர்டிகுலர் அது ரொம்ப சூடு ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அதுல வாட்டர் வச்சிருப்பாங்க. ரேடியேட்டர்ல வாட்டர் வச்சிருப்பாங்க. சரி, ரேடியேட்டர்ல வாட்டர் எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அது சூடாகாம இருக்கிறதுக்காக வாட்டரை ஊற்றி வைக்கலாம். சில ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வின்டர் டைம்ல வந்து டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸை விட கம்மியா போயிடும். டெம்பரேச்சர் எப்படி போகுதுன்னா 0 டிகிரி செல்சியஸை விட கம்மியா போகுது. 0 டிகிரி செல்சியஸை விட கம்மியா போச்சுன்னா ரேடியேட்டர்ல வாட்டர் எப்படி இருக்கும்? ஐஸா தானே இருக்கும். அப்போ எப்படி அந்த ரேடியேட்டர்ல எப்படி வாட்டர் விற்கிறாங்க? அப்ப என்ன பண்ணணும்? ரேடியேட்டர்ல வாட்டர் வைக்கணும். ஆனா அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி இருக்கக்கூடாது? 0 டிகிரி செல்சியஸா இருக்கக்கூடாது. ஏன்? என்ன எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரே 0 டிகிரி செல்சியஸை விட கம்மியா இருக்கும்போது ரேடியேட்டர்ல எப்படி வாட்டர் ஊத்தணும்? ரேடியேட்டர்ல வாட்டர் ஊத்தணும்னா அந்த வாட்டருக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸா இருக்கக்கூடாது. அப்ப 0 டிகிரி செல்சியஸை விட கம்மியா இருக்கும். அப்போ இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட்டினுடைய இந்த வாட்டர்னுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணா டிக்ரீஸ் பண்ணிடணும்? இப்ப ரேடியேட்டர்ல வாட்டர் ஊத்தணுமா இல்லையா? ஊத்தணும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் சப்போஸ் 0 டிகிரி செல்சியஸா இருக்குது. ஏன் அது மாதிரி இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி ஏரியாஸ் இல்லையா? அந்த மாதிரி ஏரியாஸ்ல ரேடியேட்டர்ல வாட்டர் எப்படி ஊத்துவாங்க? வின்டர் டைம்ல என்ன செஞ்சா வாட்டர் ஊத்த முடியும்? வாட்டர்னுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன பண்ணணும்? 0 டிகிரி செல்சியஸை விட கம்மி பண்ணணுமா இல்லையா? அப்போ வாட்டர்னுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போகணுமா இல்லையா? அப்ப நெகட்டிவ் டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போனோம்னா வாட்டர் என்ன பண்ணா அதனுடைய டெம்பரேச்சர் நெகட்டிவ் டிகிரி செல்சியஸ் போயிடும்னா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல எத்திலீன் கிளைக்கால ஆட் பண்றாங்க. எத்திலீன் கிளைக்கால். கிளைக்கால்னா என்ன? கிளைக்கால்னா அதுல 2 OH குரூப்ஸ் இருக்கு. கிளைக்கால்னா அதுக்கிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்கும். கிளைக்கால்னா 2 ஆல்கஹாலிக் குரூப்ஸ் இருக்கு. அந்த 2 ஆல்கஹாலிக் குரூப்ஸ் எப்படி இருக்குன்னா நெய்பரிங் கார்பன்ஸ்ல இருக்கும். அதாவது விசினல். விசினலா விசினல்னா என்ன? நெய்பரிங் கார்பன்ஸ்ல அந்த குரூப்ஸ் இருக்கணும். எப்படி நம்ம பார்த்தோம்? விசினல் டயால் விசினல் டைஹலைடு, ஜெம் டைஹலைடு எல்லாம் பார்த்தோம்ல. அது போல கிளைக்கால்னா விசினல் டயால் 2 ஆல்கஹாலிக் குரூப்ஸ் இருக்கும். அது விசினலா. இப்போ எத்திலீன், அதனால ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க. எத்திலீன் கிளைக்கால்ன்றது இதுதான். இந்த எத்திலீன் கிளைக்கால் இதுல ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணா இந்த சால்வெண்ட் வந்து இப்ப சொல்யூஷனா மாறிடுச்சு. எத்திலீன் கிளைக்கால் வந்து நான் volatile solute. சோ இப்போ என்ன ஆகும்?
நான் volatile சொல்லிட்டு இந்த பியூர் சால்வெண்ட்ல ஆட் பண்ணா, இந்த volatile பியூர் சால்வெண்ட்ல ஆட் பண்ணா இது சொல்யூஷனா மாறும். இந்த சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னன்னு யோசிச்சு பாருங்க. சால்வெண்ட்னுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் இது. சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் சால்வெண்ட் விட கம்மியா இருக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த கோல்டு கிளைமேட்ல வின்டர் டைம்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பாருங்க. எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாருங்க. அந்த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரை விட கம்மியா இருக்கணும் இதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட். அதுக்கு எவ்வளவு எத்திலீன் கிளைகால் ஆட் பண்ணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி அப்படி பண்ணா இது வந்து லிக்விடாவே இருக்கும். அப்போ ரேடியேட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றேன். சரி, அப்போ இப்படிதான் யூஸ் பண்றாங்க. ரேடியேட்டர்ல வாட்டர் வந்து இப்படிதான் எத்திலீன் கிளைகால் ஆட் பண்ணி யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியும். சரி, அப்போ நான் volatile சொல்லிட்டு volatile சால்வெண்ட்ல ஆட் பண்ணா ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் இப்படி சொல்லி. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா C1 C2 யாருக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகம்னா C2க்கு கான்சன்ட்ரேஷன் அதிகம். இந்த C2 கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட பாருங்க. C1 கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட பாருங்க. இப்போ டெல்டா டிஎஃப் பாருங்க, ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கு. டெல்டா டிஎஃப் C1 கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு டெல்டா டிஎஃப், C2 கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு டெல்டா டிஎஃப் இருக்கு. அப்போ டெல்டா டிஎஃப் எப்படி இருக்குது பாருங்க. கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணா டெல்டா டிஎஃப் என்ன ஆகும்? ரைஸ் ஆகுதா? அப்போ டெல்டா டிஎஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லலாம். இங்க யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க, மொலாலிட்டி. மொலாலிட்டியை தான் யூஸ் பண்ணும். டெல்டா டிஎஃப்க்கு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாலிட்டி. சப்போஸ் வேற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல கொடுத்திருந்தா அதை மொலாலிட்டியா மாத்திட்டு அப்புறமா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணணும். இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு அசம்ஷனை சொல்லியிருப்பாங்க. ஏதோ வேற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ல கொடுத்துட்டு ஏதோ ஒரு அசம்ஷனை சொல்லியிருப்பாங்க. அதன் பிரகாரம் சம்ம லீட் பண்ணணும். சரி, இப்போ டெல்டா டிஎஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாலிட்டி என்று சொல்லியாச்சு. இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதுறோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா கேஎம். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோம், அது என்னன்னா கேஎம். இப்ப எம்ன்றது மொலாலிட்டி. எம்ன்ற இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 மோலால் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். 1 மோலால் சொல்யூஷன் அப்படின்னா 1 மோல் பர் கிலோகிராம் ஆஃப் சால்ட். 1 மோலால் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎம். இப்போ கேஎஃப்க்கான டெஃபினிஷன் என்ன? கேஎஃப் எப்படி டிஃபைன் பண்றது? இப்போ KF எப்படி டிஃபைன் பண்றதுன்னா KF இஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லலாம். KF இல்லைன்னா மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா கிரியோஸ்கோபிக் என்று சொல்லலாம். கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லலாம். கிரியோஸ்கோபிக் என்ற வேர்டு எங்கிருந்து ஜெனரேட் பண்ணாங்க? கிரியோஜெனிக் லிக்விட்ஸ். கிரியோஜெனிக் லிக்விட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ராக்கெட்ல வந்து இந்த கிரியோஜெனிக் லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கிரியோஜெனிக் லிக்விட்னா என்ன அர்த்தம்? லோ டெம்பரேச்சர்ல அது இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப கிரியோஜெனிக் லிக்விட்னா லோ டெம்பரேச்சர். அதனாலதான் அந்த கிரியோஸ்கோபிக் என்ற வேர்டை இங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஃப்ரீசிங்னாவே லோ டெம்பரேச்சர் தானே போகணும். அதனால சோ இந்த KF என்னன்னு சொல்றேன்னா கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் என்று சொல்றோம். அடுத்து KF கான டெஃபினிஷனை பார்க்கலாம். KF is equal to என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா MR TF நாட் ஸ்கொயர் பை டெல்டா H ஃபியூஷன் என்று சொல்றோம். டெல்டா H ஃபியூஷன் என்று சொல்றோம்.
இப்போ இங்க எம்ன்றது என்னன்னா மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட், மோலார் மாஸ் ஆஃப் பியூர் சால்வெண்ட். அப்படின்னா கேஎஃப் வந்து நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது, நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணல. ஏன்னா டெல்டா டிஎஃப் பண்றது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கேஎஃப் வந்து நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது, நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணல. ஸோ எம்ன்றது மோலார் மாஸ் ஆஃப் பியூர் சால்வெண்ட். இதுக்கான எஸ்ஐ யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம் பர் மோல். அடுத்து R என்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கான SI யூனிட் ஜூல் பர் கெல்வின் பர் மோல். TF நாட் என்றது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட், அதுக்கான SI யூனிட் கெல்வின் ஸ்கொயர் இருக்குது, அதை கொடுத்தாச்சு. டெல்டா H ஃபியூஷன்னா 1 மோல் ஆஃப் சாலிட் எடுத்துக்கோங்க, அதை லிக்விடா மாற்றத்துக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் எவ்வளவு ஹீட் வேணுமோ அதை சப்ளை பண்ணுங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ல. அப்ப ஜூல் பர் மோல் என்று சொல்லுது என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். இப்ப யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ரிமைனிங் இருக்குது பாருங்க. யூனிட்ஸை கேன்சல் பண்ணிடுங்க, பர்மோல கேன்சல் பண்ணுங்க, பர்கெல்வினை கேன்சல் பண்ணுங்க, ஜூல கேன்சல் பண்ணுங்க. அப்ப என்ன இருக்குதுன்னா கெல்வின் கிலோகிராம் பர் மோல் இருக்கும். இதுதான் டெல்டா இந்த கேஎஃப்கான யூனிட். அப்ப கேஎஃப்கான யூனிட்டை நம்ம இப்படி சொல்றோம். அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. மோலார் மாஸை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், கிலோகிராம் பர் மோல்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படியே டைரக்டா கிராம் பர் மோல்ல சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல 1000 இருக்கும். 1000 எழுதிட்டீங்கன்னா இங்க 1000 எழுதா மோலார் மாஸை கிராம் பர் மோல்லே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்ல கிலோகிராம் பர் மோல்லே சப்ஸ்டியூட் பண்றேன்னா இந்த 1000 தேவை. சரி, இப்போ இந்த கேஎஃப் வந்து நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது என்று நம்ம சொல்றோம். எப்படி என்று பார்க்கலாம், அதுக்கான வேல்யூஸ் பார்க்கலாம். கேஎஃப் ஃபார் வாட்டர், சால்வெண்ட் வாட்டரா இருந்தா கேஎஃப் எவ்வளவுன்னா 1.86 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். கெல்வின் கிலோகிராம் பர் மோல். சால்வெண்ட் எத்தனாலா இருக்குது, சால்வெண்ட் எத்தனால்னா கேஎஃப் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.99 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். இப்படி சொல்லுங்க. அப்போ கேஎஃப் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்பது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷர் நமக்கு வேணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆஸ்மாசிஸ் தெரிஞ்சுக்கணும். ஆஸ்மாசிஸ் என்ன என்றதை பார்க்கலாம். இந்த ஆஸ்மாசிஸ் என்றது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் இந்த ஆஸ்மாசிஸ் நடக்குது என்று பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் விற்கிற இடத்துல பார்க்கலாம், அந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் விற்கிற இடத்துல பார்க்கலாம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி தண்ணி தெளிச்சுனே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க, தண்ணி தெளிச்சுனே இருப்பாங்க. அதே போலதான் நம்ம கூட இப்போ கேரட் வாங்கிட்டு வரோம், இல்ல முள்ளங்கி வாங்கிட்டு வரோம், ரேடிஷ் வாங்கிட்டு வரோம், அதே மாதிரி இந்த பீட்ரூட் வாங்கிட்டு வரோம். இதெல்லாம் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்து உடனே சமையல் செஞ்சுட்டா பரவாயில்ல, இல்ல அப்படியே விட்டுறோம், 2 நாளைக்கு விட்டுட்டா என்ன ஆயிடுதுன்னா அப்படியே வாடி போயிடும். அப்புறம் மேல இருக்கிற அந்த தோலை சீவறதுக்கு சீவணும். தோலை சீவிட்டு தானே இதெல்லாம் சமையல் செய்வாங்க. மேல இருக்கிற தோலை சீவணும்னா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இது எல்லாம் எதெல்லாம் வாடி போயிடுச்சு அதெல்லாம் வாட்டர்ல தூக்கி போட்டுருவாங்க. வாட்டர்ல போட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் விட்ட பின்னாடி பாருங்க, அப்புறம் எடுங்க பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் அது போல இருக்கும். அப்படின்னா வாட்டர் வந்து அதுக்குள்ள போச்சா, அந்த எந்த வெஜிடபிள் வாடி போயிடுச்சோ அதுக்குள்ள வாட்டர் போச்சா, போனதுனால தானே ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இல்லைன்னா எப்படி இருக்கும். அப்படின்னா இங்க நடந்தது என்ன, இங்க நடந்தது என்னன்னா ஆஸ்மாசிஸ். இங்க என்ன நடந்திருக்குதுன்னா ஆஸ்மாசிஸ். அப்படின்னா ஆஸ்மாசிஸ்